என்ன ஒரே தடபுடலா இருக்குது? என்னாச்சு? நீங்க இவ்ளோ வெங்காயம், இவ்ளோ தக்காளி, இன்னைக்கு வந்து பூண்டு அவ்ளோ கூடையா பூண்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இவங்க எல்லாமே வந்து இருக்குது. என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கணும். ஏ, பேச வீடியோ விட மாட்றனா? அ ஏம்மா வீடியோ உங்களுக்கே தெரியும். யார் பேசுவா, யார் பேச மாட்டான்னு உங்களுக்கே தெரியும். அ வீடியோ எடுக்க கூப்பிட்டோம்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதே இவங்க வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க. அதனால ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கூட. ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசி ஆகணும்ல. என்ன பேச விட்டா தானே பேச முடியும். நான் பேசுமா பேசுறேனோ இல்லையோ, வேணாமா சொல்லுங்க. நான் பேசுறேனோ இல்லையோ, நீ பேசுற. நீங்க பாருங்களேன், ஒரே ஒரு வீடியோ எடுத்து குடுங்கப்பான்னு கூப்பிட்டேன். ஐயய்யோ! எனக்கு டியூட்டி டைம் ஆயிடுச்சு, மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸ் நான் பேசி முடிக்க போ வேண்டிய விஷயத்த, இவங்க பேசுறதுனால எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. எவ்ளோ சரி, பேசினாலும் சரி நம்ம பேசுறேன்ல. தனியா பேசிக்கலாம்ப்பா. ஆ. நம்ம தனியா பேசிக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக். ஆக்சுவலா பார்த்தா நம்ம வந்து இந்த கையில உதவி பண்றது, இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. உதவி பண்றத சொல்லிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா இது வந்து என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்றேன். சோ அதனால என்னோட முதல் சேலரி யூடியூப்ல இருந்து வந்துச்சு. அது அந்த மாரி வரும்போது ஒரு 10 தூய்மை பணியாளர் தானப்பா. நம்ம வீட்ல தெருவுல கிளீன் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு நானும் என் கையால சமைச்சு குடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சோ அதனால இன்னைக்கு வந்து வெஜிடபிள் சாதம் பண்ண போறேன். பண்ணி நம்ம ஸ்ட்ரீட்ல வருவாங்கல்ல, கிளீன் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு என் கையால நான் குடுக்க போறேன். எனக்கு அது ஒரு சந்தோஷம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு ஓகே, ஷேர் ஓகே. YouTubeல சம்பளம் வாங்குனதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஓகே. நன்றி. ஆ, சரி, சரி, சரி. எனக்கு நன்றி மணி ஆச்சு. எதுக்குப்பா வேணும்? சரி, மணி ஆச்சும்மா எனக்கு. நீ முடிச்சுக்கிறியா? ஓகே. டைம் ஆச்சு. அவளுக்கு வட்டமா கேரட், பீன்ஸ் நீட் நீட் நம்ம நீட்டா வெட்டுவோம்ல கேரட் அந்த மாதிரி வெட்டுறேன். சரி. இவங்க வந்து அம்மா மாதிரி ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லை ஏதாவதுன்னா ஒரு வேலை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கால் பண்ணா போதும் உடனே வந்துருவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, உண்மையா பழகுறவங்க அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையா பழகுறவங்க அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் நாட்டாரம்மா ஏம்மா அன்னைக்கெல்லாம் மயக்கடிச்சு விழுந்து கிடந்தேன், உடனே வந்தியே ஒருத்தர் போன் போட்ட உடனே. இதுக்கெல்லாமா நாட்டாரம்மா எல்லாம் உதவி வந்து ஐயோ மீன் மேக்கர் மறந்துட்டேன். நீ நான் ஏதாவது ஒண்ணு மறந்து போதே என்னோட நான் இருக்கேன் இல்லைன்னா நேற்று வாங்கினது கொஞ்சம் கிடக்கும் வெட்டாரு. அப்படியா? இருக்கு இருந்தா தர போறேம்மா, இல்லை அதுதான் இல்லை நம்ம போறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. என்ன பாக்கெட் பொண்ணும் இன்னும் உடைக்கல. இது வந்து நீல வாக்குல கட் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 3 பீஸா போடுங்க சரியா? நான் அந்த பக்கம் அப்படியே வதக்கிட்டே இருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம். வதக்கு நான் இஞ்சி அரைச்சி தந்ததுன்னா அரைப்பா வதக்குவா. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டே இருக்கட்டும். நான் பூண்டுலாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல. ஆமா, அதுக்குள்ள இஞ்சி கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஆமா பயங்கரமா திட்டினேன் நான் தரமா உங்களை. நீதான் திட்டியா? நான் தான் திட்டினேன். சமத்தம் வந்துச்சு. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு கேட்கணும்ல. போய் பாரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கோ அப்படி சொன்னா போகணும்ல. புளி சாதம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த புளி சாதத்துக்கு குழம்புலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பிரசாதமாக கொடுக்குறோம் புளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, நம்ம வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற பணத்தில் இந்த மாதிரி யாருக்காவது சாப்பாடு வாங்கி தரணும், நம்மளுக்காக நம்ம வீட்டோட சுற்றுப்புறத்தெல்லாம் வந்து தூய்மையாக வச்சுக்கிறவங்களுக்கு நம்ம கையால் நம்ம சம்பாதிச்சதில் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், பிளானை மாற்றிட்டேன். என்னடா இது புளி சாதமா பிரசாதம் மாதிரி இருக்குமே, வேணாம் அப்படி சொல்லிட்டு வெஜிடபிள் சாதம். ஏன்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணிலாம் பண்ண முடியாது ஃப்ரைடே, எனக்கு இப்பயே பண்ணிடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு நாளில் பண்ணிக்கலாம், இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணியாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு காலையில் தான் மூடு மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் போயிட்டு வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 அவ்வளோதான். அவங்க வந்து எனக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க கட் பண்ணி கொடுத்ததுனால டக்குன்னு சமையல் பண்ணி முடிச்சாச்சு. கேமராமேன் ஐயோ கரண்டி உள்ளே வந்துச்சு. கேமராமேன் வந்து இப்போ தானே கற்றுக்குறாங்க ஷூட் கேமரா வீடியோ பிடிக்க. என்ன ஆட்டாரமா? ஆமாம், இப்போதான் கற்றுக்குறாங்க. ஒன்றுமே தெரியாது. வாட்ஸ்அப் பார்க்க தெரியாது, ஏதோ தெரியாது. இப்போ வந்து கேமரா பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. புதினா எங்க நட்டாருமா? அதை எடுங்க போட்டுடலாம். நம்ம என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா
பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸு, கேரட்டு, மீன் மேக்கர் எல்லாம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லோரும் சாப்பிட மாட்டாங்கல்ல நான்வெஜ், அதனால வெஜிடபிள் பிரியாணி. நெக்ஸ்ட் டைம் பிரியாணி இன்னொரு நாளில் வேறு நாளில் பண்ணி பிரியாணி பண்ணி கொடுக்கலாம். புதினா ரெடியாக போட்டுடலாம். மீன் மேக்கர் போட்டேன். கொத்தமல்லி இதுலேயே போட்டிங்களா? அது புதினா தனியாக போடுவாங்க. அப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது நாட்டாரம்மா. இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோன்னா நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுல்ல. காய்கறிலாம் வந்துருச்சு, தண்ணி ஆட் பண்ணால் அவ்வளோதான். 1/4 மணி நேரம் ரெடி ஆகிடும். நீங்கள் தான் வெஜிடபிள் பிரியாணிலாம் சூப்பராக பண்ணுறீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு நான் சொல்லணும்? நேற்று சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. ஒன்றுமே போடல, என்னதுலாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்றுமே போடாதப்போ தான் சூப்பராக இருக்கும் தெரியுமா? இல்லை வாங்க, அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். நீங்கள் தான் இப்போ உப்பு காரம் பார்த்து சொல்ல போகிறீங்க. எனக்கு உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். உப்புலாம் போட்டாச்சா? கரைஞ்சிருக்குமா கல் உப்பு? எல்லாம் போட்டேன், உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு. கரெக்டாக இருக்கான்னு மட்டும் சொல்லிவிடுங்க பார்த்து. இதுக்கு சரியாக இருக்குது. அரிசி போட்டால் எப்படி இருக்கோ தெரிய. அரிசி போட்டாலும் இல்லை, தண்ணியில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அரிசிக்கும் போகும். அப்படின்னா கரெக்டாக இருக்கா காரம்? எல்லாம் கரெக்டாக இருக்கு. சரி, 2 வாய் குடிச்சிட்டிங்களே, இப்போ அரிசிக்கு தண்ணி கம்மியாயிடாதா? பேருக்கு ரெண்டு சொட்டு தான் இருக்கும். சரி, அந்த 2 சொட்டுக்கு 2 அரிசினாலும் கம்மி பண்ணணுமே, இல்லைன்னா தண்ணி கழுவு 1-2 கிலோ உள்ளதான் செய்யும். கழிவு அடிக்கும் போது ஏதாவது ஒரு பருக்க கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி சரி சரி, அப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே, சூப்பர். நீங்கள் சொன்னால் கரெக்டு. தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போட்டுடலாம். நான் சொன்னால் கரெக்டுங்க. கரெக்டாக இல்லைன்னா கரெக்டாக இல்லைன்னா அண்ணன் ஒரு பக்கம் கரெக்டாக இல்லைன்னா சம்மாடி. இதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த கரெக்டாக மட்டும் இல்லாமல் போச்சுன்னா சம்மாட்டி கிடைக்கும், ஓடி போயிடுங்க. சாரி, கண்டென்ட்லாம் கொடுக்குறீங்க இடையில. என்ன கண்டென்ட்மா இதுக்கு பேரு? கொடுக்குறீங்களே, சந்தோஷமா செஞ்சா எல்லாமே ருசியாக இருக்கும்மா. விருப்பத்தோட செஞ்சா எல்லாமே நல்லா தான் இருக்கும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம பேக் பண்ணிடலாம். நாட்டாரம்மாவை இருக்க சொன்னேன், தோ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போனாங்க, இன்னும் வரல. ஆவி பறக்க பறக்க வெஜிடபிள் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேக்கிங் பண்ணிடலாம். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். இது சுட சுட பேக் பண்ணால் ஒன்றும் ஆகாது இல்லை? இதில் ரொம்ப தப்பையாக இருக்க மாதிரி இருக்கா? ஒன்றும் ஆகாதா? நானே சாதம் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன், இதுதான் கொடுத்தாங்க. ரப்பர் பேண்ட் வாங்கியா? சொன்னா இல்லையா? ரப்பர் பேண்ட் வாங்கணுமா? இல்லை, அது போட்டால் இப்போ அது மூடி வச்சுருந்தோன்னா நம்ம அப்படியே அதை அடுக்கி பேக்கில் அடிக்கிறது. எனக்கு உண்மையே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம்லாம் கரெக்டாக பண்ணுறோம். அது ரப்பர் பேண்ட் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோமா. ஓகே ஓகே. மூடிட்டே இருக்கீங்களா? நான் மூடுறேன். வேலையை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, கரெக்டாக வருமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக வந்துச்சு. தயிர் பச்சடி இதிலே வச்சா ஊறிடும்ல, ஒரு மாதிரி நல்லா இருக்காதுல்ல, ஒரு மாதிரி ஆகிடும்ல. இது பேக்கிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம். எல்லாருக்கும் கொடுக்குறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன், அது நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால் இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். மணி வந்து 11:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். 12 மணிக்கு எல்லாருக்கும் கொடுத்துடலாம். என் சந்தோஷத்துக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.